இன்னைக்கு நம்ம the world's best martial artist 9th episode தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல ஒன்ஸ் அந்த ரெட் சோக்கா போட்ட டீம் கிட்ட தோத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோஸ்க்கு ஒரு எலிமினேஷன் ரவுண்ட் ஒன்னு இருந்திருக்கும். அண்ட் அதுல 3-on-3 பேட்டில் நடந்திருக்கும். ஆப்வியஸா நம்ம ஹீரோ அவங்க கூட இன்னொரு 2 பேரும் சேர்ந்து அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்திருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோஸ்க்கு ஃபைனல்ஸ் போறதுக்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த ரெட் சோக்கா டீம் கிட்ட அடி வாங்கின மத்த பேர்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்களா, எதுக்கு தான் நீங்க எல்லாருமே டாக்டிக்கலா சண்டை போடாம உள்ள இறங்கி முதி வாங்கிட்டு இருக்கீங்களோ தெரியலன்னு அந்த பாக்ஸர் வாத்தியாரே எல்லாரையும் திட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் உன்னோட டீம் கிட்ட ஏதாவது சொல்றியாடான்னு கேட்க, ஆமா சொல்றதுக்கு இருக்கு, ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது கண்டிப்பா தோல்விய டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே தோக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி ஓடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால நம்ம பசங்களை நீங்க திட்டுறதுல எனக்கு எந்த ஒரு அர்த்தமும் தெரியலன்னு அந்த வாத்தியாரை பார்த்து கேட்டுட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா ரூம்குள்ள ஹீரோவோட வாத்தியார் வருவாங்களா, வந்துட்டு ஆக்சுவலி நான் இங்க வந்ததுக்கான காரணம் ஹீரோவையும் அந்த ப்ளூ மண்ட பொண்ணையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னா இந்த ஒரு காம்படிஷன் வேலைக்கு ஆகாதுன்னு. ஆனா ஹீரோ இந்த அளவுக்கு கான்பிடண்டா பேசுறது எனக்கு வரண்டா வரைக்கும் கேட்ட காரணத்தால எனக்கு பெருசா அப்செக்ஷன் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் போது அப்ப பாக்ஸிங் வாத்தியாரும், சரி உன்னோட ஸ்டூடெண்டான இந்த ஹீரோ பையனுக்கு இந்த அளவுக்கு கான்பிடன்ட் இருக்குதுன்னா ஒன்ஸ் இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை நான் அண்டர் வேர்ல்டுக்கு அனுப்புறதுக்கு பெர்மிஷன் தரேன்னு சொல்லுவான். ஆனா இதையெல்லாம் கண்டுக்காம பசங்க, ஆமா வாத்தி நம்ம ஃபைனல்ஸுக்கு 3 பேரை யாரை செலக்ட் பண்ண போறோம்னு கேட்டதுக்கு, ஹீரோ தானே கேப்டன் அவன்டே கேளுங்கன்ட்டு போயிருவானா. அப்ப நம்ம சேனலா பயங்கர ஜாலியா 3 பேரு போட்டி போட போறோம். அதுல 2 பேரு கண்டிப்பா அது நானும் ஹீரோ பையன் தான். ஏற்கனவே அந்த ரெட் சோக்காவோட கேப்டன் கிட்ட நான் ஓரளவுக்கு சண்டை போட்டு இருந்திருக்கேன். அதனால அடுத்த தடவை அவனை தோக்கடிக்கிறதுக்கான எல்லா விதையுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அங்க இருக்கிற பசங்க எல்லாரு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, 3 நெஞ்செலும்பு உடச்சுட்டு இருந்திருக்கானுங்க, இன்னும் திமிர்ல பேசிட்டு இருக்கிறியாடா அப்படிங்கிற சொல்லி திரிகிட்டு இருக்கேன். சோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஹீரோ போட்டி போட போறான். அங்க ஒரு பையன் இன்னும் சண்டை போடாம இருப்பானா அப்பாவி மாதிரி, அவனும் ஓகே நீயும் போட்டி போடாம தான் இருக்கிற உள்ளவா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்ப அங்க இன்னொரு பொண்ணு ரொம்ப அமைதியா இருப்பால, நானும் சண்டைக்கு வரேன்னு அவன் சொல்லும் போது அந்த சோடா புட்டி டீச்சரு, இல்லம்மா நீ ரொம்ப சாஃப்டான பொண்ணு, நீ எல்லாம் வேண்டான்னு சொன்னா நம்ம ஹீரோவும், ஏமா நீ கொஞ்சம் கான்பிடண்டா இருக்கிற சண்டை போட முடியும் அப்படின்னா ஃபைன் உன்னையும் சேர்த்துக்க தயார் தான் அப்படிங்கும் போது, சரி உங்க டீம் கேப்டன் உன்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு தயாராயிட்டாரு. ஆர் அட்லீஸ்ட் அங்க போயிட்டு சண்டை போடும் போது எதிரிக்கு கரிசனை எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிற நாள் சோசியல் மீடியால பார்த்தா இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஹீரோஸோட டீம் தோத்து போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏன் சொல்றாங்கன்னா 3 பேர் வச்சு சண்டை போட போறாங்க. நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஓகே, பட் இருந்தாலும் மிச்சம் 2 பேரு அவங்க பார்த்தாலே மொக்க மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பா தோக்க தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கமெண்ட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ரெட் சோக்கா டீம் ஜெயிக்குமா இல்ல ஹீரோஸோட டீம் ஜெயிக்குமான்னு சொல்லி போல்லாம் கண்டக்ட் பண்ணி இருப்பாங்க போல. நம்ம ஹீரோவோட யூனிவர்சிட்டிக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்களோட அந்த சதவீதமே சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிடும். முதல் ரவுண்டுக்கு அந்த அப்பாவி மாதிரி ஒரு பையன் இருந்தான்ல, அவனை தான் களத்துல இறக்கி விடுறாங்க. அவனை தலையோடவுமே 2 மடங்கு அதிக சைஸ்ல உள்ள கிளவ கையில போட்டுவிட்டு அவனும் சண்டைக்காக ஓடி வரான். ஆனா பஞ்ச் பண்ணாம சின்னதா இருக்கிற காரணத்துக்காக அப்படியே அவன் காலு கடியில போய் பின்னாடி வந்து பயங்கர வேகமா ஈவன் அந்த கிளவ்ல பூஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் போல அதை வச்சு ஒரு பஞ்ச் வைக்கும் போது ஆப்போனன்ட் அதை பிளாக் பண்ணாலுமே அதோட இம்பாக்ட் அவனோட பாடியில நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவனோட கையையே நெருப்பு மாதிரி மாத்திட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறானா. பயங்கர இன்டென்ஸா பேட்டில் போய்கிட்டு இருக்க திடீர்னு அந்த கிளவ் ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அந்த அப்பாவி பையன் கிளவ் அங்கேயே கழட்டி கொடுத்துட்டு விலகி வர அந்த கிளவ் பிளாஸ்ட் ஆகும். முடிஞ்சுட்டானு பார்த்தா கிடையாது, அந்த புகைக்குள்ள இருந்து ஒரு நெருப்பு கை வந்து ஒரு பஞ்ச் போய் சொருவிக்கிறான். அந்த அப்பாவி பையனால பேட்டில் கன்டினியூ பண்ண முடியாத காரணத்துக்காக இன்னொரு பொண்ணு அமைதியா இருந்தால, சோ அவ களத்துல இறங்குறாள. சண்டை போடுறதுக்கு முன்னாடி வாயில ஒரு பில்ல ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எதிர்த்து நிக்க, ஈவன் ஆப்போனண்ட பார்த்துட்டு கூட தலை நீ இவ்வளவு டேமேஜ் ஆயிட்டு சண்டை பண்ணணும் முயற்சி பண்ற, நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ட்ரீட்மெண்ட் எதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்ல அவன் வச்சு ஒரே அடிதான், அவ்வளவுதான் அந்த பொண்ணும் படுத்துட்டா. ஆனா அதிக லெவல்ல தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ண காரணத்துக்காக இந்த ஆப்போனண்ட்டும் கீழே விழுக, அங்க உட்கார்ந்து இருக்க பிரின்சிபல்ஸும் பேசிட்டு இருக்கும் போது, ஆமா அவளோட பவர்ஸ் அவன் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணானா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவனுடைய கைகள் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 5 மாசம் எடுக்கும் போலயே பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்கி போன நம்ம ஹீரோஸோட டீம் சேர்ந்த பொண்ணு இருக்கிறாள், அவ திருப்பி எந்திரிச்சு நிப்பா. அவ அந்த மெடிசனை ஏற்கனவே எடுத்துருப்பாள்ல, சோ அது இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் அவளோட பாடியால அப்சர்வ் பண்ணப்பட்டிருந்திருக்கு. ஆனா இதை கவனிச்ச ஹீரோ அவ எடுத்துக்கிட்டது வந்து ஒரு ரிவைவல் பில்லு தானே, அது கிட்டத்தட்ட 200 கிரெடிட் ஆச்சு, எதுக்கு அவ 200 கிரெடிட் வந்து போய் இப்படி ஒரு மேட்ச்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற சொல்லி கதறிட்டு இருப்பான். அப்பதான் அங்க இருக்கிற ஹோஸ்ட் எல்லாம் பேசிக்கிறாங்க, என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பெரிய பெத்த ஃபேமிலில இருந்து வந்த ஒரு தியாமா, நீ எங்க இருந்து வேணா வந்துக்கோ, ஆனா உன் தோல்வி என் கையில தானே. அந்த ரெட் டீம்ல இருந்து இன்னொருத்தன் களத்துல இறங்க, மறுபடியும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு ஸ்வாட பயன்படுத்தி தான் முதல்ல அடிச்சுக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் அந்த ஆப்போனன்ட் கிட்ட அது எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அவன் பயங்கர ஃபெரோசியஸா சண்டை போட்டுட்டு கூடவே நடுவுல அவங்களோட டீமையும் யூனிவர்சிட்டியும் வந்து சேர்ந்து கலாய்ச்சிக்கிட்டே இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பொண்ணுக்கு காண்டாயிரும். அவளோட சோடா தூக்கி போட்டுட்டு வாமா அவனே சண்டைக்கு போடலாம் அப்படிங்கிற சொல்லி ஏர்ல பறந்துகிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த சோடா புட்டி டீச்சரும் சொல்றாங்க, அந்த பொண்ணோட மென்டார் இந்த சோடா புட்டி வாத்தியார் தான், ஆனா இவங்க வெறும் ஸ்வாட் ட்ரைனிங் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அவளுக்கு க்ளோஸ் காம்பாக்ட் தான் வரும், அதாவது கை
கைகள் கால்களில் சண்டை போடுவதுதான் அவள் திறமைசாலின்னு சொல்லும்போது அதே மாதிரி கடுப்பான இந்த பொண்ணும் யாரோட டீமை பார்த்துட குறை சொல்றேன்னு வச்சு அவனை அடியோ அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் சர்ப்ரைஸ் அட்டாக்கா இருந்த காரணத்துக்காக ஆப்பரண்ட்டும் பயங்கரமா அடி வாங்கிடுவான். ஆனா ஒரு பாயிண்ட்ல அப்படியே காலை பிடிச்சி தூக்கி வீசிட்டு நீ உயிரோட இந்த இடத்துல இருந்து போறேன்னு நானும் பாத்துறேன்னு அவனோட ஃபிஸ்ட மொத்தம் சார்ஜ் பண்ணி ஒரு பஞ்ச் கொடுக்கலான்னு வர கரெக்டா உள்ள போந்தா நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட நடுவுல வைக்கிறான். சோ அதோட எனர்ஜி எல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது. கூடவே அந்த பொண்ணு தோத்துட்டு அப்படின்னு நாங்க அறிவிச்சுக்கிறோம். இப்போதைக்கு நீயும் நானும் சண்டை போடலாமா மாமின்னு கேட்க அந்த ஆப்பனண்ட்டும் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருப்பான். ஈவன் நம்ம ஹீரோவும் அந்த ஆப்பனண்டோட நேமும் ஃபேங் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோட நேமும் ஃபேங் தான் வருமா. உன்னோட பேரை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஃபேங் அப்படின்னு பேரை வச்ச எல்லாரையும் எங்க வாத்தியாருக்கு பிடிக்காது அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு டீடைலிங் சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் அவங்க உள்ள இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் சண்டை இழுக்காதப்பா எனக்கு உன்னோட கேப்டன் கூட தான் சண்டை போடணும்னு வச்சு அவனை அதே இடத்துல பறக்க விட ரெட் டீமோட கேப்டனும் அவனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள இறங்கி நம்ம ஹீரோ கூட போட்டி போட ஆரம்பிக்கிறான். என் கூட தானே சண்டை போடணும்னு ஆசைப்பட்ட வா பாத்தரலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்துல மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ மாத்திரைகளா எடுத்து அவனோட பவர்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனோட ஸ்பியரை கூட ரெண்டா பிச்சு அதை டியூவல் வெப்பனா பயன்படுத்தி அந்த இடத்துல மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எதிர்பாராத நேரத்துல அந்த கேப்டன் நம்ம ஹீரோவோட முதுகுலே ஸ்பியரை வச்சு அடிச்சு படுக்க போட்டுருவான். இருந்த போதிலும் பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு திருப்பி சண்டைக்காக ஏறங்க. ஆனா அதுவே இந்த மேட்ச் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு நம்ம குவின்னும் வேங்கும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப குவின் எல்லாம் கேட்பான் ஆனா அந்த குட்டி பையன் இந்த அளவுக்கு உதவாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி சண்டை போடணும்னு எந்திரிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு வேங்கும் அப்படிலாம் இருக்காது. கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு லிமிட் இருக்கும். பிசிக்கலி மென்டலி எல்லாருக்கும் ஒரு லிமிட்ங்கிறத இருக்கதான் செய்யணும் சொல்ல என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா அந்த குட்டி பையன் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தானா கூடிய சீக்கிரம் நம்ம லெவலுக்கே வந்துருவான் அப்படிமா குவின். அதுவே இந்த கேப்டன் பார்த்தா அவனோட பவர்ஸ் மொத்தத்தை கேதர் பண்ணிட்டு இனிமேலும் நான் விட்டு வைக்க கூடாதுன்னு ஏர்ல இருந்து ஏதோ ஷூட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து பயங்கர பவர்ஸா பயன்படுத்துறான். அதுல இருந்து எல்லாம் ஹீரோ எஸ்கேப் ஆனா வேற கிட்டே வந்துட்டு போட்டு செம்மையா மொத்துன்னு மொத்தி அடி அடி நடிச்சு அப்படியே தூக்கி தரையில சொறி வர்றான். நம்ம ஹீரோக்கெல்லாம் செம்மடி விழுந்துருச்சு. போச்சு போ. நம்மளோட ஆப்பனண்ட் உண்மையாலுமே ஒரு பான் ஜீனியஸ் தான் போல. அவன் முன்னாடி என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப நம்ம ஹீரோ திருப்பியும் அந்த சிஸ்டம்குள்ள போற மாதிரியும் இப்போதைக்கு நம்மளால இந்த சிஸ்டமோட பவர் அப்ரப்டா அப்படியெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஏதோ ஒரு வழியில ஜெயிக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண எந்த ஒரு டெக்னிக்கும் இவன் மேல ஒர்க் அவுட் ஆகல. அப்பதான் அவனோட வாத்தியார் ஏதோ ஒரு புக்கு கொடுத்துட்டு அந்த ஸ்வாட எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருப்பாங்களா. ஓகே அப்படின்னா அதை தான் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ திருப்பி அந்த இடத்துல ரெக்கவர் ஆகும்போது எல்லாருக்கும் ஷாக்கு தான். ஒருவேளை ரெக்கவரி பில் எடுத்திருப்பானோ அப்படின்னு யோசிக்க ஆனா அந்த கேப்டன் என்னன்னா வாய்ப்பு இல்லையே ரெக்கவரி பில் எல்லாம் எடுத்த மாதிரி தெரியல. மேபி பிரசிடென்ட் லீக் இருக்கிற மாதிரியான பாடி இவனுக்கும் இருக்கும் அப்படின்னு யோசிக்க அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை நடக்குது. பட் இந்த தடவை நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியாவே அந்த ரெட் சோகா கேப்டனை அந்த இடத்துல அச்சு காலி பண்ணிடுறானா. அது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். கூடவே இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட யூனிவர்சிட்டி தான் அந்த 20% ரிசோர்ஸ கைப்பற்றுறாங்க. மேட்ச பார்த்துட்டு இருந்தா நம்ம குவின்னுமே ஏன் தலை வேங்கு உன்னோட வாத்தியார போய் காப்பாத்திட்டு வரணும்னு சொல்லி ஆளுங்களை எல்லாம் தேடிட்டு இருந்தையே இதோ இந்த பையனை கூட்டு போலாமான்னு ஒரு சஜஷன் வைக்க அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் நம்ம ஹீரோவோட விக்டரியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா? தேங்க்யூ.